அண்மை செய்தி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை விடுதலை செய்தது இலங்கை மன்னார் நீதிமன்றம். அண்மை செய்தி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த மீனவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டார்கள்? நிபந்தனையுடன் விடுதலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிபந்தனையும் கொடுத்திருக்காங்க? விக்னேஷ், கடந்த 27ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் படகில் இருந்த 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதான ஒரு குற்றச்சாட்டுல கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தாங்க. அவங்களுடைய 8 பேருடைய வழக்கு விசாரணை இன்றைக்கு மன்னார் நீதிமன்றத்துக்கு வந்தது. அந்த நீதிபதி வழக்கை விசாரித்த நீதிபதி ரபிக் என்ன சொன்னார்னா, முதல் முறையாக எல்லை தாண்டியதாக குற்றச்சாட்டப்பட்ட 5 மீனவர்களை விடுதலை செய்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம தலா 50,000, அதாவது இலங்கை பணம் 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் ஒரு நிபந்தனை விதித்திருந்து விடுதலை செய்யப்பட்டாரு. அதே போல எஞ்சியுள்ள 3 மீனவர்கள் 2வது முறையாக இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததான ஒரு குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால அவங்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும், அதே போல தலா 50,000 இலங்கை பணம் அபராத தொகையும் கட்ட வேணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட இன்னைக்கு அவங்க 3 பேரையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. விக்னேஷ், இந்த 5 பேர் விடுதலை செய்யப்பட்ட 5 பேருடைய அபராத தொகை அதாவது இந்தியாவிற்கான இந்திய துணை தூதரக அதிகாரி அலுவலகம் மூலமாக செலுத்துவதாக நீதிமன்றத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால இந்த 5 மீனவர்களையும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறாங்க. இந்த அபராத தொகை, அதாவது இந்திய பணத்துக்கு 20,000, தலா 20,000 ஆக 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் இவங்க 5 பேரும் இவங்க விடுதலையாகி 2-3 தினங்களுக்குள்ள இந்தியாவுக்கு வர இருப்பதாக சொல்லியிருக்காங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.